அவர்கள் வீட்டுல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுல கரண்ட் இருந்தா போதும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுல ஏசி ஓடினா போதும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டுல தண்ணி வந்தா போதும், அவரும் நல்லா இருந்தா சரி, நாங்க எப்படியும் போயிட்டு போறோம் ஐயா, 5 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் இல்ல, நாள் முழுக்கவும் கரண்ட் இல்லைனாலும் நாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் இப்ப வந்து புலம்புறீங்க ஐயா? மக்களே ஏன் இப்ப வந்து புலம்புறீங்க? இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா, அவருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு வேற விடுறாங்க. அப்ப 6 மாசம் கழிச்சு நீங்க ரோட்டுக்கு வர வேண்டியதுன்னா வீதிக்கு, இப்பவுமே வந்து என்னத்துக்கு போராடுறீங்க? கரண்ட் இல்ல, போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைகள்லாம் எப்படி தூங்குறது வைக்கிறது, வயதானவர்கள்லாம் எப்படி தூங்குறதுன்னு இப்ப மட்டும் என்னத்துக்கு வந்து நீங்க வீதியில வந்து போராடுறீங்க? உங்களுடைய நோக்கம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நல்லா இருந்தா போதும் மட்டும் தானே. நீங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? அந்த எண்ணத்துல தானே ஒரு வீரல் புரட்சியே ஜென்சி கிட்ஸ் நாங்க எல்லாத்தையும் சாதிச்சிருவோம் அப்படி சொல்லி ஓட்ட குத்துனீங்க இல்லையா? அனுபவி.